வணக்கம் நண்பர்களே. 13-11-2024 KL 50-50 FF 117வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 12-11-2024 வந்த ரிசல்ட் 8-4-2-7 நாம் எடுத்துருந்த கெஸிங் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்பிளிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட் 8-4-2-7. நம்ம ட்ரிக்கு இன்னைக்கு வாஸ் அவுட் ஆயிருக்குது. 8-4-2-7. 8 இல்லை, 4 இல்லை, 2 இல்லை, 7 இல்லை, 5-0-6 3 நம்பர் தான் நம்ம ட்ரிக்கில் வந்துருந்துச்சு. அதுதான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். டோட்டலாக வாஸ் அவுட் ஆயிருக்குது. அதே ட்ரிக்கில் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதனால் உங்கள் கெஸிங்லாம் கரெக்டாக சாங்க மேட்ச் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து போடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெலிமர் 312-213, செகண்ட் டெலிமர் 360-295. வந்த ரிசல்ட் 538-427. 13ஆம் தேதிக்கு நான் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 4 தான் வச்சிருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏ போர்டு 0-4ன்னு வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டு 3-4 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சி போர்டு 2-9ன்னு வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரிக்கில் வந்து 0-32-449 2 செட் தான் வந்துருச்சு. இதை தான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆனால் நேற்று ஃப்ளாப் ஆகிருக்குது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது நம்பர் உள்ளே வரும். அதிகப்படியாக 4 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்களா? 0-32-449 இல்லைனா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க உங்கள் நம்பரை. ஏபிபிசிஎஸ்சி 10 செட் வந்துருக்குது. 0-3-44, 43-0-4, 32-49, 42-39, 02-0-9ன்னு எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு செட்டு உள்ள வர வாய்ப்புகள் அதிகம்தான். சரிங்களா? ஃப்ளாப்பானதுக்கு மறுநாள் நமக்கு வந்து சிங்கிள் போர்டு தான் அதிகப்படியாக பாஸ் ஆகும். டபுள் போர்டு வந்ததில்லை இவ்வளோ நாளும். தொடர்ந்து 2-3 நாளாக ஃபெயில் ஆயிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரியல. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்து போடுங்க. இல்லைனா கீழே கமாண்டில் சொல்லுங்கள். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் கணிப்பில் வர்ற நம்பரை கீழே கமாண்டில் போட்டுவிடுங்க. சிவகுமார் அப்படிங்கிறவங்க 243-924 கொடுத்துருக்காங்க. ஏபி 42 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தீரன் தீபா அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கருடன் கேமிங்கிறவங்க நீங்கள் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு தெரியல. 4 நம்பர் கொடுக்காதீங்க. நீங்கள் ஆல் போர்டுனா 3 நம்பருக்கு மட்டும் கொடுங்க. அதிகப்படியாக கொடுக்காதீங்க. சக்திங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 4-2 போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். செல்வமணிங்கிறவங்க 74-25 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குது போர் டிஜிட்டு. 427 கடைசி 3 டிஜிட்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஞானவேல் அப்படிங்கிறவங்க 427க்கு 627 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு பிசி 27 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அபு அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 7 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். முருகேசன் அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4-2 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 7 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங் எல்லாம் கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. நன்றி.